இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான் என்றால், இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். யாரை இந்த மார்க்கத்தில் நான் பின்பற்ற வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதரை தான், முஹம்மது நபி அவர்களைத்தான் நான் பின்பற்றுவேன். அவர்கள் வழியாகத்தான் இந்த இஸ்லாத்தை நான் அறிந்து கொள்வேன். அவர்கள் வழியாகத்தான் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நான் தெரிந்து கொள்வேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு, நமக்கு அல்லாஹ் இன்னொன்று என்ன சொல்றான், நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்னா ஆன்மீக தலைவராக மட்டும்தான் நீ தெரிஞ்சு வச்சுக்குவ. நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்றால், தொழுகையில் ஃபாலோ பண்ணுவ, திக்ர் செய்யறதுல ஃபாலோ பண்ணுவ, அவங்க வணக்க வழிபாடுகளை கற்றுத்தந்தார்களே அதில் நீ ஃபாலோ பண்ணுவே ஒழிய, நீ மற்ற விஷயத்துலாம் ரசூலா என்ன இருந்தாங்களே நீ தெரிஞ்சுக்க மாட்டேன். மற்ற விஷயத்திலாம் ரசூலாவை நீ ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்க மாட்டேன், கடந்து போயிடுவ. நீ இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்று என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு இப்படி தான் சொல்லித்தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்களா இல்லையா? அதில் நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறதுல, அதில் நமக்கு நிறைய வழிகாட்டுதல் இருக்குதுல, அதில் நமக்கு நிறைய மார்க்கம் இருக்குதுல. ரசூலுல்லாஹ் செஞ்ச எந்த ஒன்றையும் மூமின்கள் யாரையுமே அலட்சியப்படுத்தி விட முடியாது, நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சுயமாக இவர் பேச மாட்டார் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்று செஞ்சுட்டா உடனே அல்லாஹ் கண்டிச்சிடறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை தான் பிறக்க போகிறோம், மறுபடியெல்லாம் நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் முழுமையான இஸ்லாமாக இருந்தது. இஸ்லாம்னா நம்ம இன்னைக்கு எப்படி புரிஞ்சு வைத்திருக்கிறோம், இந்த மார்க்கத்தை வணக்க வழிபாடுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல. ஆனால் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை எப்படி சொல்லித் தருகிறான் என்றால், இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவது என்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய விஷயங்களை குறித்து சிந்திக்காத ஒரு தலைமுறையாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த தலைமுறை மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் ஒழுங்காக சிந்திச்சாங்கன்னா இந்த சமுதாயம் எவ்வளவு முன்னேறி இருக்கும். உரிமைகளை இன்றைக்கு பறித்து செல்ல முடியாத இடத்திலே இந்த சமுதாயம் அமர்த்தப்பட்டிருக்கும். ஆனால் இஸ்லாத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இபாதத்துகளை சொல்லித் தருகிற மார்க்கமாக புரிந்து வைத்திருந்தார்களே ஒழிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு வாழ்க்கை முறையை அறிந்து வைக்கவில்லை.